Hi viewers, welcome to our channel. Today we are going to lesson standard 9th science unit 22 world of microbes. Already நம்ம ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம். அதில் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பார்ட் 3ல இன்றைக்கி வெக்டர் போன் டிசீஸோட கண்டினியூ பார்க்கலாம். லாஸ்ட் டைம் வந்து மலேரியா பார்ட் 2ல் மலேரியா பார்த்தாச்சு. இப்போ என்ன பார்க்க போகிறோம்? we learn சிக்குன்குனியா வெக்டர் போன் டிசீஸில் சிக்குன்குனியா அப்படிங்கிற டிசீஸ் பற்றி இன்றைக்கி பார்க்கலாம் டீட்டெயிலாக. ஓகேவா? சிக்குன்குனியா டெங்கு இதை பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு சிக்குன்குனியா இஸ் காஸ்ட் பை வைரஸ். எது மூலமாக பரவுது? வைரஸ் மூலமாக பரவுது. இட் இஸ் டிரான்ஸ்மிட்டட் இன் ஹியூமன் பை த பைட் ஆஃப் இன்ஃபெக்டட் ஏடிஸ் எகிப்தி மஸ்கிட்டோ டியூரிங் த டே டைம். என்னது சிக்குன்குனியா அப்படிங்கிற நோய் வந்து எந்த கொசு மூலமாக? எந்த கொசு கடிக்கிறனால? ஏடிஸ் எய்ஜிப்டி அப்படிங்கிற கொசு வந்து பகல் நேரத்தில் டே டைமில் கடிக்கிறனால தான் பரவுது. ஓகே. இட் காசஸ் சிவியர் அண்ட் பெர்சிஸ்டன்ட் ஜாயிண்ட் பெயின். இதனால் என்ன நம்மளுக்கு அறிகுறிகள் நோய்கள் இது ஏற்படும் அப்படின்னா, என்ன டிசீஸ்னால நம்மளுக்கு என்ன காசஸ் ஏற்படும்னா, சிவியராக என்ன பண்ணோம்? ஜாயிண்ட் பெயின் இருக்கும், தொடர்ச்சியான மூட்டு வலி இருக்குது. பெர்சிஸ்டன்ட் ஜாயிண்ட் பெயின் அது தொடர்ச்சியான மூட்டு வலி இருக்கும். பாடி ரேசஸ் இருக்கும். பாடி ரேசஸ்னால் உடல் அரிப்பு, அப்புறம் ஹெட்டாக் தலைவலி அண்டு ஃபீவர் காய்ச்சல்லாம் இருக்கும். ஜாயிண்ட் பெயின்ஸ் கேன் லாஸ்ட் ஃபார் எ வெரி லாங் டைம். ஜாயிண்ட் பெயின்ஸ் என்னது? ரொம்ப நாட்களுக்கு நீங்காமல் அந்த ஜாயிண்ட் பெயின்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். மேக்ஸிமம் பார்த்துருப்பீங்க, சிக்குன்குனியா நோய் வந்தவங்களாம் அந்த மாதிரி மூட்டு வலி எப்போவுமே அவங்களுக்கு இருக்கும், ரொம்ப நாளைக்கு தொடர்ந்து இருக்கும். இன்குபேஷன் பீரியட் ஆஃப் த வைரஸ் இஸ் யூஸ்வலி 2 to 12 days. எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அதோட அரைக்காக்கும் காலம்? இன்குபேஷன் பீரியட் வந்து 2லேருந்து 12 வரலாம் நாட்கள். சில்னஸ், ஹை ஃபீவர், வாமிட்டிங், நாசியா, ஹெட்டாக், பெர்சிஸ்டன்ட் ஜாயிண்ட் பெயின் அண்ட் டிஃபிகல்ட்டி இன் வாக்கிங் ஆர் த காமன் சிம்டம்ஸ் அசோசியேட்டட் வித் திஸ் டிசீஸ். என்ன சொல்கிறாங்க? அதிக அதிக காய்ச்சல், வாந்தி, மயக்கம், தலைவலி, தொடர்ச்சியான மூட்டு வலி மற்றும் என்ன சொல்கிறாங்க? நடப்பதற்கே என்னது கடுமையாக இருக்கும். இதுதான் இந்த நோய்க்கான பொதுவான அறிகுறிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. காமன் சிம்டம்ஸ் அப்படின்னு. த ஜாயின்ட்ஸ் கெட் இன்ஃப்ளாம்ட் அட் த பெர்சன் ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் டு வாக். பேராசிட்டமல் இஸ் கிவன் டு ரிலீவ் பெயின் அண்ட் ரெடியூஸ் ஃபீவர். இந்த நோயிலான மூட்டுக்கள் அலர்ச்சி. என்னது? ஜாயிண்ட் கெட் இன்ஃப்ளேம்டு. மூட்டுக்கள் எப்படி இருக்கும்? அதோ அலர்ச்சி பாதிக்கப்படுது. இந்த நோயால் பாதிக்கப்பட்டு நடப்பதற்கு எப்படி இருக்கும்? சிரமமாக இருக்கும். இதுக்கு வந்து பேராசிட்டமல் டேப்லெட் என்ன பண்ணுறாங்க? கொடுக்குறாங்க. வலி அந்த பெயினை போக்குறதுக்கு, ரிலீஃப் பெயின் போக்குறதுக்கும், ஃபீவர் வந்து குறையிறதுக்கும் பேராசிட்டமல் டேப்லெட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கலாம்? டெங்கு அப்படிங்கிறது என்ன? ஸ்னோனஸ் பிரேக் போன் ஃபீவர், எலும்பு முறிப்பு ஃபீவர்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, த நேம் பிரேக் போன் ஃபீவர் வாஸ் கிவன் டியூ டு த காஸ் ஆஃப் இன்டஸ் ஜாயிண்ட் அண்ட் மஸ்கிள் பெயின். என்னது? இது மூட்டுக்கள்லையும் தசை நார்களில் தான் என்னது கடுமையான வலி ஏற்படுது. அதனால தான் இதுக்கு எலும்பு முறிப்பு காய்ச்சல் அப்படின்னு சொல்கிறாங்க, பிரேக் போன். ஓகே. டெங்கு ஃபீவர் இஸ் காஸ்ட் பை வைரஸ். எது மூலமாக பரவுது? வைரஸ் மூலமாக பரவுது. இட் இஸ் டிரான்ஸ்மிட்டட் பை ஏடிஸ் எய்ஜிப்டி மஸ்கிட்டோ. ஏடிஸ் எய்ஜிப்டி மஸ்கிட்டோஸ் மூலமாக தான் என்னது இந்த டெங்கு காய்ச்சல் வந்து பரவுது. ஓகே. இன்குபேஷன் பீரியட் ஆஃப் த வைரஸ் இஸ் யூஸ்வலி 5 to 6 days. என்னது? இது இன்குபேஷன் பீரியட் வந்து 5 to 6 days இருக்கும். ஆன்செட் ஆஃப் ஹை ஃபீவர், சிவியர் ஹெட்டாக், மஸ்கிள் அண்ட் ஜாயிண்ட் பெயின், ரேசஸ், ஹெமரேஜ், ஃபால் இன் blood platelet count are the symptoms associated with disease. இந்த நோய்கள்லாம் என்ன ஏற்படும்? காய்ச்சல் ஏற்படும், கடுமையான தலைவலி ஏற்படும், தசை நாரில் இந்த மூட்டு வலி அப்படிங்கிறது அதிகமாக ஏற்படும், அரிப்பு இருக்கும், ரேசஸ் அரிப்பு இருக்கும், இரத்த போக்கினை வெளிப்படுத்தும், இரத்த தட்டுக்களை எண்ணிக்கையில் வந்து பிளான்ட்லெட்டோட கவுண்ட் எப்படி இருக்கும்? குறையும். ஃபால் இன் பிளான்ட்லெட், அதோட இரத்த தட்டுக்களை எண்ணிக்கை வந்து கம்மியாயிரும். இது வந்து இதோட சிம்டம்ஸ், இந்த நோயோட டெங்கு காய்ச்சலோட சிம்டம்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, வாமிட்டிங் அண்டு அப்டாமினல் பெயின் இருக்கும். டிஃபிகல்ட்டி இன் பிரீத்திங், மைனஸ் ஸ்பாட்ஸ் ஆன் த ஸ்கின் சிக்னிஃபையிங் ப்ளீடிங் வித்தின் த ஸ்கின் ஆர் ஆல்சோ அசோசியேட்டட் வித் dengue fever. Paracetamol is given to reduce fever and body
கம்ப்ளீட் ரெஸ்ட் அண்ட் இன்க்ரீஸ்ட் இன்டேக் ஆஃப் ஃப்ளூயிட் இஸ் எசென்சியல். என்ன சொல்கிறாங்க, இது மட்டும் கிடையாது, வாந்தி, வயிற்று வலி, மூச்சு விட சிரமப்படுறதா இருக்கும், தோல் எப்படி இருக்குது மிகச்சிறிய சின்ன சின்ன புள்ளிகள் இருக்கும், அது மாதிரி இதெல்லாம் என்னது டெங்கு காய்ச்சலோட தொடர்புடைய இது சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சிக்னிஃபைங் இந்த மாதிரி சொல்கிறாங்க. அசோசியேட்டட் வித் டெங்கு ஃபீவரோட தொடர்புடையது. இதுக்கு என்ன அப்படின்னா பேராசிட்டமல் தான் கொடுப்பாங்க. பேராசிட்டமல் வந்து என்ன பண்ணும், ஃபீவரையும் பாடி பெயினையும் ரெடியூஸ் பண்ணும். முழுமையான கம்ப்ளீட் ரெஸ்ட் வேணும். அது மாதிரி என்ன பண்ணணும், லிக்யூடாக நம்ம வந்து எடுத்துக்கணும். நீர் சத்தான உணவுகளை வந்து நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். இந்த இமேஜில் பாருங்கம்மா, டெங்கு ஃபீவர் வந்தவங்களுக்கு என்னென்ன அறிகுறிகள் சிம்டம்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ஃபீவர் இருக்கும், ஹெட்டாக் இருக்கும், பெயின் பிகைண்ட் கண்களுக்கு பின்புறம் வலி இருக்கும். பெயின் பிகைண்ட் என்னது பின்புறம் வலி இருக்கும். மைல்ட் ப்ளீடிங் ஃப்ரம் த கம்ஸ், நோஸ், ப்ளோ த ஸ்கின். வாயிலுள்ள ஊன் பகுதி என்ன பண்ணும், மைல்டு ப்ளீடிங் ஃப்ரம் த கம்ஸில் ஈறுகள்னு சொல்லுவோம்ல, அதில் மூக்கு, தோலுக்கு கீழ்ப்பகுதியில் லேசான என்ன பண்ணும், ப்ளோ த ஸ்கின், தோலுக்கு கீழ்ப்பகுதியில் லேசான ரத்த கசிவு ஏற்படும், மைல்டு ப்ளீடிங் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அந்த பாடி உடல் வலி இருக்கும், வாமிட்டிங் இருக்கும். நெக்ஸ்ட்டு ரேசஸ் அரிப்பு இருக்கும், டயரியான அது வயிற்றுப்போக்கு காணப்படுறதுல அதோட சிம்டம்ஸ். ஓகே, next, do you know an extraction of tender leaf of papaya and herbal drink நிலவேம்பு குடிநீர் is given to dengue patients is known to increase the blood platelet count. சோர்ஸ் இதோட ஆயுஸ் அப்படிங்கிற கம்பெனியோடது. இப்போ எதை சோர்ஸ் பண்ணுறாங்கன்னா ஆயுஸ் கம்பெனி தான் வழங்குறாங்க. என்ன அப்படின்னா பப்பாளி இலை இருக்குல்லம்மா, அதோட இளம் இலை எடுத்து என்ன பண்ணுறாங்க, அதிலேருந்து ஹெர்பல் ட்ரிங்க் தயாரிக்கிறாங்க. பப்பாயா டெண்டர் லீவ்ஸில் ஹெர்பல் ட்ரிங்க், நிலவேம்பு குடிநீர் அப்படிங்கிறது, நிலவேம்பு கஷாயம், இதெல்லாம் என்னது இந்த நோய் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுத்தோம்னா பிளேட்லெட்டில் என்னது ரத்த தட்டுக்களை எண்ணிக்கை வந்து அதிகரிப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. பிளேட்லெட்டை கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் ஆகும் இதெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ வந்து என்னது டெங்கு காய்ச்சல் கொஞ்சம் வந்தவங்களுக்குலாம் என்ன பண்ணாங்க, நிலவேம்பு கஷாயமும் பப்பாயா லீஃப், டெண்டர் லீஃப்னா என்னது இளம் தளிர், இளமாக இருக்கும், கொழுந்து இருக்குல்ல, அதை வந்து வடிகட்டப்பட்ட திரவம், அதிலிருந்து சாறு எடுத்து என்ன பண்ணுவாங்க குடிச்சிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு என்னது ஃபிலேரியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மேஜர் ஹெல்த் ப்ராப்ளம் இன் இந்தியாவில் வந்து இது ஒரு மேஜர் ஹெல்த், இந்த நோய் ஃபிலாரியாசிஸ் அப்படிங்கிற நோய் வந்து இது டிசீஸ் இஸ் காஸ்ட் பை நெமட்டோட் வார்ம், என்னது வவுச்சேரியா பேங்க்ராஃப்டி அப்படிங்கிற என்னது ஒரு நெமட்டோட் புழுவு. நெமட்டோட்னா என்னன்னு சொல்லுவாங்க, புழுவு. அந்த நெமட்டோட் மூலமாக தான் என்னது நூல் போன்ற நெமட்டோட் ஓம், நூல் மாதிரி இருக்கும், அது மூலமாக தான் இது பரவுது ஃபிலேரியா அப்படிங்கிற டிசீஸ் வந்து. The adult worms are usually found in the lymphatic system of man. It is transmitted by the bite of infected என்னது கியூலெக்ஸ் அப்படிங்கிற மஸ்கிட்டோ மூலமாக பரவுது. கியூலெக்ஸ் அப்படிங்கிற மஸ்கிட்டோ மூலமாக பரவுது. யார் அப்படின்னா முதிர்ச்சி அடைந்த இந்த புழுக்கு லார்வா என்ன பண்ணும், பொதுவாக மனிதன் நம்மளை தான் என்ன பண்ணுவோம், நிணநீர் லிம்பட்டிக் சிஸ்டம்னு என்னது லிம்பட்டிக்னா நிணநீர் மண்டலத்தில் இருக்கும். இது வந்து கியூலெக்ஸ் அப்படிங்கிற கொசு மஸ்கிட்டோ மூலமாக கடிப்பதன் மூலமாக தான் நம்மளுக்கு வந்து இன்ஃபெக்ட் ஆகுது. நெக்ஸ்ட், இன்குபேஷன் பீரியட் ஆஃப் ஃபிலேரியல் வார்ம் இஸ் 18 to 16. இந்த புழுவோட அடைகாக்கும் காலம் எவ்வளோ, 18 to 16 months. The symptoms include acute infection, fever and inflammation in lymph glands. In chronic infection, the main feature in elephantiasis, which affects the lungs, ஸ்க்ரோட்டம் அண்ட் த ஆர்ம்ஸ். என்ன சொல்கிறாங்க, இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா கடுமையான என்னது சிவியர் தொற்று, அக்யூட் இன்ஃபெக்ஷன் இருக்கும், கடுமையான தொற்று இருக்கும், காய்ச்சல், ஃபீவர் இருக்கும், நிணநீர் சுரப்பிகள் வந்து என்னது இன்ஃப்ளமேஷன் ஆஃப் லிம்ப் கிளாண்ட்ஸ் வந்து என்னது லிம்ப் கிளாண்ட்ஸ்னு என்னது நிணநீர் சுரப்பிகள் வீக்கமடையும், இன்ஃப்ளமேஷன் வீக்கமடைதல் இதெல்லாம் நடக்கும். இந்த தொற்று முக்கிய இது வெளிப்பாடுன்னா யானைக்கால் நோய், நாள்பட்ட தொற்று முக்கிய வெளிப்பாடு என்னது யானைக்கால் நோயின்னு சொல்லுவாங்க. எலிபேண்டியாசிஸ்னு என்னது யானைக்கால் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இது கால்கள் வந்து எப்படி இருக்கும், அஃபெக்ட் த லெக்ஸ், காலை பாதிக்கும், விரைப்பைக்கு ஸ்க்ரோட்டம்னா என்ன விரைப்பை பாதிக்கும், த ஆர்ம்ஸ் கரங்கள் ஆர்ம்ஸை ரொம்ப பாதிக்கும். நெக்ஸ்ட்டு
மஸ்கிட்டோஸ்னால் இந்த கொசுக்கள் மூலம் ப்ரிவென்ஸ் அண்ட் கண்ட்ரோல், எப்படி மஸ்கிட்டோஸ் மூலம் பரவும் நோய்களை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு பார்க்கலாம். ப்ரிவென்ஸ் ஆஃப் மஸ்கிட்டோ பைட்ஸ் பை யூஸிங் மஸ்கிட்டோ நெட்ஸ், மஸ்கிட்டோ ஸ்க்ரீன்ஸ், மஸ்கிட்டோ ரீபெல்லன்ஸ் அண்ட் ஆயின்மெண்ட்ஸ். என்னென்ன யூஸ் பண்ணிக்கலாம்? அது ப்ரிவென்ட்ஸ் மஸ்கிட்டோ வந்து நம்மளுக்கு கடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா மஸ்கிட்டோ நெட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கொசு வலையை மஸ்கிட்டோ ஸ்க்ரீன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மஸ்கிட்டோ ரீபெலன்ஸு ஆயின்மெண்ட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். எலிமினேஷன் ஆஃப் ப்ரீடிங் பிளேசஸ் பை ப்ரொவைடிங் adequate sanitation, underground waste water disposal system and drainage of stagnant water. என்ன சொல்லுது? கொசுக்கள் இனப்பெருக்கம் செய்கிற அந்த இடத்துல என்ன பண்ணுறோம்? adequate sanitation, போதிய அளவு என்னது சுகாதாரமாக இருக்கணும். அங்கே இருக்கிற அண்டர் கிரவுண்ட் வேஸ்ட் வாட்டரில் என்னது டிஸ்போசல் பண்ணணும். ட்ரைனேஜ் ஆஃப் வாட்டர், ஸ்டாக்னேட் வாட்டர், நீரை வந்து என்ன பண்ணணும்? அங்கே ஏதாவது நீர் தேங்கிடுச்சுன்னா அதை வந்து என்ன பண்ணணும்? அகற்றிடணும். நெக்ஸ்ட்டு கலெக்ஷன் ஆஃப் வாட்டர் இன் எனி அன்கவர்ட் கண்டெய்ன் சச் வாட்டர் டேங்க், பாட்ஸ், ஃப்ளவர் பாட்ஸ், டிஸ்கார்டட் டயர் சுட் பி அவாய்டட். என்ன சொல்கிறது? மூடப்படாமல் கலெக்ஷன் ஆஃப் வாட்டர் இன் எனி அன்கவர்டுன்னு கண்டெய்னர், மூடப்படாமல் இருக்கிற கண்டெய்னர் சச்சஸ் என்ன வாட்டர் டேங்க் இருக்கும், ஃப்ளவர் பாட்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் டிஸ்கார்டட் டயர்ஸ் இருக்குல்ல, பயன் இல்லாமல் யூஸ் பண்ணாமல் இருக்கிற டயர்ஸ் இருக்கும். அப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல அந்த இது எரியப்படம், அந்த பேப்பர்ஸு வெசல்ஸு இது கூட இருக்கும். அதெல்லாம் என்ன பண்ணலாம்? அதில் நீர் தேங்கி இருக்காமல் தவிர்க்கணும். அதில் என்ன பண்ணக்கூடாது? நீர் வந்து தேங்கி இருக்கக்கூடாது. அதை வந்து நம்ம தவிர்க்கணும். கண்ட்ரோல் ஆஃப் மஸ்கிட்டோஸ் லார்வா பை ஸ்ப்ரேயிங் ஆயில் ஆன் ஸ்டாக்னேட்டட் வாட்டர் பாடிஸ். என்னது? அடல்ட் கண்ட்ரோல் ஆஃப் மஸ்கிட்டோ லார்வா அப்படின்னா அது நீர் தேங்கி நிற்கலாம். அது லார்வா கொசுக்களோட புழுக்கள் இருக்கும், அதான் லார்வான்னு சொல்லுவோம். அது என்ன ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணுற மூலமாக அந்த தவிர்க்கலாம், அழிக்கலாம். அது வந்து அழிச்சிரும். ஆயில் ஸ்ப்ரே பண்ணுற மூலமாக அந்த மஸ்கிட்டோ லார்வாவை அழிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அடல்ட் மஸ்கிட்டோஸ் கேன் பி கில்டு பை ஸ்ப்ரேயிங் இன்செக்டிசைட். பெரிய முதிர்ச்சி அடைந்த கொசுக்களை என்ன பண்ணலாம்? பூச்சிக்கொல்லிகள், இன்செக்டிசைட்ஸ்னால் என்னது? பூச்சிக்கொல்லிகள் தெளிப்பதன் மூலம் அதை வந்து அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்ளிகேஷன் ஆஃப் சிட்ரோனெல்லா ஆயில் ஆர் யூக்லிப்டஸ் ஆயில் ஆன் த எக்ஸ்போஸ்டு ஸ்கின். சிட்ரோனெல்லா எண்ணெயும் யூக்லிப்டஸ் எண்ணெயும் என்னது? இது தோலின் மேலே நம்ம பூசிக்கிட்டோம்னா என்ன ஆகும்? கொசு கடிக்காமல் நம்மளை பாதுகாத்துக்கலாம். இதான் மஸ்கிட்டோஸ் ப்ரிவென்ஷன் அண்டு கண்ட்ரோல். நெக்ஸ்ட் டிசீஸ் டிரான்ஸ்மிட்டட் பை அனிமல்ஸ். விலங்குகளால் என்னது பரவக்கூடிய நோய்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்வைன் ஃப்ளூ. ஸ்வைன் ஃப்ளூன்னு என்னது? பன்றி காய்ச்சல்னு சொல்லுவோம். ஸ்வைன் ஃப்ளூ ஃபஸ்ட்டு ஆரிஜினேட்டட் ஃப்ரம் பிக்ஸ். எங்கேருந்து இது தோன்றுறது அப்படின்னா பன்றிகள்லேருந்து, பிக்ஸில் இருந்தால் தோன்றுறது. இட் இஸ் காஸ்ட் பை வைரஸ். இது வைரஸ் மூலமாக தான் பன்றிகளுக்கு அஃபெக்ட் பிக்ஸு அண்ட் ஹேஸ் ஸ்டார்டட் இன்ஃபெக்டிங் ஹியூமன்ஸ். என்ன பண்ணோம்? பன்றிகள்லேருந்து இது உருவாகினாலும் இது பன்றி காய்ச்சல்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா பன்றிகளை தான் இதை அஃபெக்ட் பண்ணும், அதுக்கப்புறம் ஹியூமனை அஃபெக்ட் பண்ணும். இது யார் அப்படின்னா த வைரஸ் ஸ்ப்ரெட் த்ரூ, இது மூலம் பரவும் அப்படின்னா த்ரூ ஏர், காற்றின் மூலமாக தான் என்ன பண்ணும்? வைரஸ் சுவாசத்தில் தீவிரமாக ஸ்ப்ரெட்ஸ் த்ரூ ஏர், காற்றின் மூலமாக இது வந்து நம்மளுக்கு பரவிக்கும். இட் அஃபெக்ட்ஸ் த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். இது எதை பாதிக்கும் அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை பாதிக்கும். நெக்ஸ்ட்டு இன்ஃப்ளூயன்சா வைரஸ் H1N1 ஹேஸ் பீன் ஐடென்டிஃபைட் அஸ் த காஸ் ஆஃப் திஸ் டிசீஸ். எனது இன்ஃப்ளூயன்சா வைரஸ் அப்படிங்கிற H1N1 என்ற உயிர் தான் என்னது இந்த நோய் பரவுவதற்கு ரொம்ப காரணமாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இட் இஸ் டிரான்ஸ்மிட்டட். இது எப்படி பரவுது அப்படின்னு பார்த்தா ஃப்ரம் ஏ பெர்சன் டு பெர்சன், ஒருத்தர்லேருந்து இன்னொருத்தருக்கு பரவும். பை எது மூலமாக அப்படின்னா இன்ஹேலேஷன் ஆர் இன்ஜெக்ஷன் ஆஃப் ட்ராப்லெட்ஸ் கண்டெய்னிங் வைரஸ் ஃப்ரம் பீப்புள் ஸ்னீசிங் ஆர் coughing, fever, cough, nasal secretion, fatigue, headache, sore throat, rashes in the body, body ache or pain, chills, nausea, vomiting and diarrhea and shortness of our breath or the symptoms associated with the disease. என்ன சொல்கிறாங்க? தும்மல் இருமல் மூலமாக வெளியேற நோய் கிருமி என்ன பண்ணும்? அந்த ட்ராப்லெட்ஸ் மூலமாகவும் அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? சுவாசிக்கிறப்பையும் நம்மளுக்கு நோய் பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்களா, அவங்கள்ட்ட இருந்து நம்ம சுவாசித்தோம்னா அவங்களோட காற்றை வந்து நம்ம சுவாசிக்கிறப்ப நம்மளுக்கு பரவிடும். காய்ச்சல், இருமல் அப்படி மூக்கில் இருந்து அந்த ஃப்ளூட் வெளியாகுதுல்லம்மா அது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன உருவாகுது? அதோட சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா களைப்பாக இருக்கும், தலைவலி, ஹெட்டாக் இருக்கும், த்ரோட் பெயின் இருக்கும், ரேசஸ் இருக்கும், பாடி பெயின் இருக்கும். அல்ல அப்படின்னா என்ன வேறு என்ன நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா சில்னஸ் இருக்கும். என்னது சில்னஸ்னால் குளிர் இருக்கும், நாசியா மயக்கம் இருக்கும், வாமிட்டிங் இருக்கும்,
அப்புறம் என்ன டயேரியா வயிற்றுப்போக்கு இருக்கும். அண்ட் ஷார்ட்னஸ் ஆஃப் ப்ரீத் என்னது மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். இதெல்லாம் இதோட சிம்டம்ஸ். இந்த என்னது ஸ்வைன் ஃப்ளூவோட சிம்டம்ஸ். ப்ரிவென்ஷன் அண்டு கண்ட்ரோல். ப்ரிவென்ஷன் அண்டு கண்ட்ரோல் இதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாமா? அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் நேசல் ஸ்ப்ரே வேக்சின். இந்த மூக்கு வழியாக தெளிக்கும் மருந்துனா தான் என்னது நேசல் ஸ்ப்ரே வேக்சினை கொடுக்கலாம். அவாய்டிங் க்ளோஸ் கான்டாக்ட் வித் எ பெர்சன் சஃபரிங் ஃப்ரம் ஃப்ளூவோட பன்றி காய்ச்சல் பாதிக்கப்பட்டவங்களோட தொடர்பில் இல்லாமல் அவாய்ட் பண்ணிக்கலாம். க்ளோஸாக இருக்கிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். இன்டேக் ஆஃப் வாட்டர் அண்ட் ஃப்ரூட் ஜூஸஸ் வில் ஹெல்ப் ப்ரிவென்ட் டீஹைட்ரேஷன். என்னது வாட்டர் ஜூஸு ஃப்ரூட் ஜூஸ்லாம் அவங்களுக்கு நிறையா அதிகமாக நம்ம வந்து என்ன பண்ணலாம் சாப்பிட்ற மூலமாக இதை வந்து நம்மளை குறைச்சிக்கலாம், நம்மளை இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு. plenty ஆஃப் ரெஸ்ட் வில் ஹெல்ப் த பாடி டு ஃபைட் இன்ஃபெக்ஷன். என்னது அதிகமான ஓய்வு எடுக்கிற மூலமாக நம்ம அதை வந்து எதிர்த்து போராட முடியும் நம்மளால். ஆல்வேஸ் வாஷ் ஹேண்ட்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் குட் ஹைஜீன். நம்ம வந்து கைகளை கழுவுறது நல்ல சுத்தமான நல்ல குட் ஹைஜீனாக என்ன பண்ணுவோம் நல்ல சுகாதாரமான பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி நம்ம க்ளீனாக இருந்தோம் அப்படின்னா நோய் பரவுதலேருந்து நம்ம தடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸா. ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸானா என்ன அப்படின்னா பறவைகளின் மூலம் நம்மளுக்கு எப்படி இது டிசீஸ் வந்து பரவுது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸா இஸ் எ கான்டேஜியஸ் பேட் என்னது பறவை காய்ச்சலான கான்டேஜியஸ் பேட் டிசீஸ் காஸ்ட் பை வைரஸ் மூலம் தான் என்ன பரவுது கான்டேஜியஸ் பேட் டிசீஸ் வந்து நம்மளுக்கு ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸா அப்படிங்கிற பறவை காய்ச்சல் வந்து என்னது இது மூலமாக அந்த வைரஸ் மூலமாக தான் நம்மளுக்கு பரவுது. பேட்ஸ் தட் கேன் கேரி அண்ட் ஸ்ப்ரெட் ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் இன்க்ளூட் போல்ட்ரி என்ன சிக்கன்ஸ் டர்க்கிஸ் அண்ட் டக்ஸ் வைல்ட் பேட்ஸ் அண்டு பெட் பேட்ஸ். இது மூலமாக படுது கோழி பண்ணைகளை வளர்க்கப்பட அந்த கோழிகள் வான்கோழி வாத்து இந்த மாதிரி காட்டு பறவைகள் அது மூலமாகவும் வீட்டில் வளர்க்க பறவைகள் என்னது அதான் நம்ம வீட்டில் என்ன வளர்ப்போம் சிக்கன் இன்க்ளூட் போல்ட்ரி டர்க்கிஸ் டக்ஸ் இதெல்லாம் இந்த வைரஸால் என்ன பண்ணும் ஆகியவற்றால் இந்த வைரஸ் என்ன பண்ணும் எடுத்து வரப்பட்டு இந்நோயானது பரப்பப்படுகிறது. நெக்ஸ்ட் இட் காஸ்ட் பை இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் H5N1. எது மூலம் பரவுது H5 இந்த நோயானது எது மூலம் பரவுதுன்னா H5N1 அப்படிங்கிற வைரஸ் மூலமாக தான் பரவுது. த இன்குபேஷன் பீரியட் வைரஸ் இந்த வைரஸோட இன்குபேஷன் பீரியட் பார்த்தோன்னா 2 to 7 days. பீப்புள் who have close contact with affected bats என்னது affected bats or surfaces that have been contaminated by the bat secretion from mouth, eyes, mucus, nasal secretion and droppings bad faces transmit this disease. இது மூலம் பாதிக்கப்பட்ட பறவைகள் அல்லது என்னது அவற்றில் வாய் கண் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுற மூக்கில் வர அந்த இதெல்லாம் சொல்கிறாங்க பாருங்க மவுத் ஐஸ் நேசல் செக்ரிஷன் மூக்கில் வர அந்த ட்ராப்லெட்ஸ் இது மூலமாக என்னது நம்ம வந்து அது கான்டாக்டாக அந்த நபர்கள் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த இதோட கான்டாக்டில் இருந்தோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு பரவிடும் அந்த நோய் வந்து தொடர்பு அந்த நபர்கள் மூலமாகவும் நம்மளுக்கு வந்து என்னது நம்மளுக்கு டிரான்ஸ்மிட் ஆகும். இதோட சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீவர் காஃப் சோர் த்ரோட் ரன்னிங் நோஸ் மசில்ஸ் அண்ட் பாடி ஃபேக்டிவ் ஹெட்டாக் ரெட்னஸ் ஆஃப் ஐஸ் அண்ட் டிஃபிகல்ட்டி கான்ஜுகேட்டிவ்ஸ் அண்ட் டிஃபிகல்ட்டி இன் பிரீத்திங் ஆர் த சிம்டம்ஸ் ஆஃப் திஸ் டிசீஸ். இந்த டிசீஸ் வந்து இதோட சிம்டம்ஸு இதில் கொடுத்துருக்க டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் பறவை காய்ச்சல் நோய் எப்படி ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸ்னால் பறவை காய்ச்சல் நோய் இது எப்படி வைரஸ் மூலம் பரவுது அப்படின்னு காமிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுது வைரஸ் வந்து பேட்ஸை பவுல்ட்ரி ஃப்ளூவை அட்டாக் பண்ணுது. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட இருந்து என்னது கான்டாக்டில் இருந்தோம் அப்படின்னா ஹியூமனை பாதிக்கும். வைரஸ் ட்ரான்ஸ்ஃபர் த்ரூ எது மூலமாக வருது அப்படின்னா ஐஸ் நோஸ் மவுத் அவங்கள டச் பண்ணுற மூலமாக அந்த நோய் வந்து பறவை காய்ச்சல் பாதிக்கப்பட்ட நபர்கள் வந்து மனிதனுக்கு பரவுது அதை டச் பண்ணுற மூலமாக. எந்த வைரஸ் அதிலிருந்து H5N1 வைரஸ் அப்படிங்கிற மூலமாக பரவுது. அதுக்கு என்னென்ன சிம்டம்ஸு ஹை ஃபீவர் காஃப் ஸ்னீசிங் ப்ரீத்திங் டிஃபிகல்ட்ஸ் ஆகும் லாஸ் ஆஃப் ஆப்பிடைட் இதை பசியின்மை இருக்கும். இதான் இதோட இது டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் பறவை காய்ச்சல் பரவும் விதம். நெக்ஸ்ட்டு இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். ப்ரிவென்ஷன் கண்ட்ரோல் அவாய்டிங் ஓப்பன் ஏர் மார்க்கெட்ஸ் வேர் இன்ஃபெக்டட் பேட்ஸ் ஆர் சோல்ட் அப்படின்னா என்னது பாதிக்கப்பட்ட பறவைகளிலிருந்து திறந்த வெளியில் வச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது விற்பனை செய்யக்கூடாது. விற்பனை செய்யறதை தவிர்க்கணும் அவாய்ட் பண்ணணும். அவாய்டிங் கான்டாக்ட் வித் இன்ஃபெக்டட் பேட்ஸ் ஆர் கன்சியூம்ஷன் ஆஃப் இன்ஃபெக்டட் போல்ட்ரி பாதிக்கப்பட்ட பறவைகள் என்ன பண்ணக்கூடாது இன்ஃபெக்டட் பேட்ஸ் கான்டாக்டில் இருக்கக்கூடாது. ப்ராப்பர் க்ளீனிங் அண்ட் குக்கிங் ஆஃப் பவுல்ட்ரி சாப்பிட்றது என்ன பண்ணணும்ல சுத்தமாக ப்ராப்பராக க்ளீனிங்காக குக்கிங் பண்ணி சாப்பிடணும். ஓகே நெக்ஸ்ட்டு எய்ட்ஸ் அப்படின்னா
அக்யூர்ட் இம்யூனோ டிஃபிஷியன்சி சிண்ட்ரோம் சொல்லுவாங்க. எய்ட்ஸ் இஸ் காஸ்ட் பை இது ரெட்ரோ வைரஸ் மூலம் பரவுது. இது வந்து ஒரு ஆர்என்ஏ வைரஸ் நோன் அஸ் ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ். ஹெச்ஐவியோட எக்ஸ்பென்ஷன். திஸ் வைரஸ் அட்டாக் ஒயிட் பிளட் செல்ஸ் ஆர் லிம்போசைட்ஸ் அண்ட் வீக்கன்ஸ் த பாடி இம்யூனிட்டி ஆஃப் செல்ஃப் டிஃபென்ஸ் மெக்கானிசம். இந்த வைரஸ் எதை அட்டாக் பண்ணும்? வெள்ளை அணுக்கெல்லாம் என்ன பண்ணிடும்? அழிச்சிரும். அதனால் நம்மளுக்கு இம்யூனிட்டி பவர் ரொம்ப குறைஞ்சிரும். ஓகேவா? இட் இஸ் டிரான்ஸ்மிட்டட். இது எது மூலமாக பரவுது அப்படின்னா த்ரூ செக்ஸுவல் கான்டாக்ட் ஃப்ரம் இன்ஃபெக்டட் பர்சன் டு ஹெல்த்தி பர்சன்ட். இன்ஃபெக்டட் பர்சன்லேருந்து ஹெல்த்தி பர்சனுக்கு பரவும். பிளட் கான்டாக்ட் மூலமாக டிரான்ஸ்ஃபியூஷன் ஆஃப் அன்ஸ்க்ரீன்ட் பிளட். என்னது? பிளட் வந்து என்ன சோதிக்காமல் என்ன பண்ணணும்? டைரெக்டாக ஒருத்தருக்கு செலுத்துறது மூலமாக பரவும். பை சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் மூலமாக பரவும். இன்ஃபெக்டட் நீடில்ஸ் அண்ட் சிரஞ்ச். நோய் தாக்கப்பட்ட அவர்கிட்டருந்து சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் மூலமாக இன்னொருத்தருக்கு வந்து பரவறதுக்கு சான்சஸ் இருக்குது. நல்லா க்ளீன் பண்ணாமல் யூஸ் பண்ணாங்கன்னா. அப்புறம் மேட்டர்னல் ஃபோய்டல் டிரான்ஸ்மிஷன். கருவு மூலமாக பரவுது. ஃப்ரம் இன்ஃபெக்டட் மதர் டு த ஃபோய்டஸ். என்னது? கருவில் இருக்கிற தாயிலேருந்து கருவில் குழந்தைங்களுக்கு கூட பரவுது. weight loss, prolonged fever, sweating at night, chronic diarrhea are some of the important symptoms. இதோட சிம்டம்ஸ் என்னென்ன? எடைக்குறைவு ஏற்படும், நீண்ட நாள் காய்ச்சல் இருக்கும், நைட் டைமில் வியர்க்க ஆரம்பிச்சிடும், கடுமையான வயிற்றுப்போக்கு இருக்கும். இது சிம்டம்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க பாருமா. இதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹெச்ஐவியோட ஸ்ட்ரக்சர். இந்த அமைப்பில் தான் இதோட அமைப்பு இருக்கும். ஓகே, இதில் என்ன இருக்குது? கிளைகோப்ரோட்டீன் இருக்குது, வைரல் என்வலப் இருக்குது, கேப்சிட், ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்சைம், ஐடென்டிக்கல் ஆர்என்ஏ ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து காணப்படுது. இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹெச்ஐவி. நெக்ஸ்ட்டு இதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா டிஸ்போசல் ஸ்ட்ரென்ச் அண்ட் நீடில்ஸ் ஷுட் பி யூஸ்ட். என்னது? டிஸ்போசல் பண்ணுற அந்த ஸ்ட்ரென்ச்சை என்ன பண்ணக்கூடாது? பயன்படுத்தி விட்டு எரியப்படும். ஒரு ஸ்ட்ரென்ச்சை ஒரு முறை மட்டும்தான் பயன்படுத்தணும். ஒரு டைம் யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரென்ச் நீடில்ஸை ஒரு டைம் தான் பயன்படுத்தணும். திருப்பி அதை பயன்படுத்தக்கூடாது. அதை அவாய்ட் பண்ணணும். ப்ரொடெக்டட் அண்ட் சேஃப் செக்ஸுவல் கான்டாக்ட். ஸ்க்ரீனிங் ஆஃப் பிளட் பிஃபோர் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன். பிளட் என்ன பண்ணணும்? ஸோ ரத்தத்தை வந்து ஒருத்தருக்கு வந்து சோதிக்கப்பட்ட பண்ணதை ப்ரொடெக்ட் பண்ணி பாதுகாக்கப்பட்ட ரத்தத்தை தான் என்ன பண்ணணும்? ஒருத்தருக்கு வழங்கணும். ஸ்க்ரீனிங் ஆஃப்னா என்னது? சோதிக்கப்பட்ட ரத்தத்தை பிளட்டை வந்து செக் பண்ணி இவங்களுக்கு அதுக்கப்புறம் தான் பிளட்டை வந்து என்ன பண்ணணும்? டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணணும். அவாய்டு சேவிங் பிளேட்ஸ் ஆர் ரேசர்ஸ். கத்திகள் ரேசர்ஸ்லாம் என்ன பண்ணணும்? மற்றவங்களோட பகிர்வதை அவாய்ட் பண்ணிடணும். ஷேர் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடணும். பீப்புள் சுட் பி எஜுகேட்டட் அபவுட் எய்ட்ஸ் டிரான்ஸ்மிஷன். எய்ட்ஸ் எப்படி பரவுது அப்படிங்கிறத மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அதை பற்றி. நெக்ஸ்ட்டு ஹெப்பாடைட்டிஸ் பி ஆர் சீரம் ஹெப்பாடைட்டிஸ் பி அல்லது சீரம் ஹெப்பாடைட்டிஸ். இந்த நோய் எப்படி அப்படின்னா இட் அக்யூர்ஸ் டியூ டு இன்ஃபெக்ஷன் ஆஃப் ஹெப்பாடைட்டிஸ் பி வைரஸ் ஹெச்பிபி. இந்த வைரஸ் எது மூலமாக பரவுது? ஹெப்பாடைட்டிஸ் பி வைரஸ் மூலமாக ஏற்படுது. The virus damages the liver cells causing acute inflammation and cirrhosis of liver. என்னது? இந்த நோய் வந்து பரப்புறது கல்லீரல் செல்களை என்ன பண்ணும்? பாதிக்கும். கல்லீரல் வீக்கத்தை வந்து ஏற்படுத்தும். இது பாதிக்கப்பட்ட இட் இஸ் டிரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் இன்ஃபெக்டட் டு மதர் டு தேர் பேபிஸ் ஆர் பை செக்ஸுவல் கான்டாக்ட். என்னது? தாயிடமிருந்து உறவு அது குழந்தைகளுக்கு பரவுது. It is also transmitted by contact with infected person secretions such as saliva, sweat, tears, breast milk and blood. எது மூலமாக இது பரவுது? பாதிக்கப்பட்டவர்களிலிருந்து அவங்களோட சலிவால மூலமாகவும், ஸ்வெட்டர் வியர்வை மூலமாகவும், கண்ணீர் மூலமாகவும், டேர்ஸ்ன கண்ணீர், பிரஸ்ட் மில்க்னா தாய்ப்பால் மூலமாகவும், அந்த ரத்தத்தோடு என்னது தொடர்பு இருந்தால் அவங்களுக்கு கான்டாக்டில் இருந்தால் அவங்க மூலமாக பரவிடும். இந்த ஹெச்பிவி அப்படிங்கிற சிம்டம்ஸ் என்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிம்டம் அப்சர்வ்ட் ஆர் ஃபீவர் இருக்கும், லாஸ் ஆஃப் அப்பிடைட்னா இது பசியின்மை, நேசியா வாமிட்டிங் இருக்கும், மயக்கம் வாந்திலாம் இருக்கும், எல்லோனஸ் ஆஃப் ஐஸ் எப்படி இருக்கும்? கண்கள் வந்து எல்லோ கலரில் இருக்கும். அண்ட் ஸ்கின் லைட் கலர் டூல்ஸ் இச்சிங்காக ஸ்கின் மஞ்சள் நெளிரிய நிற கழிவு இருக்கும், தோலில் அரிப்பு ஏற்படும், ஹெட்டாக் இருக்கும், ஜாயிண்ட் பெயினும் இதில் இருக்கும். இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா ஸ்க்ரீன் ஆஃப் பிளட் டோனர்ஸ் பிஃபோர் பிளட் டொனேஷன் கேன் ப்ரிவென்ட் த டிரான்ஸ்மிஷன். ரத்த தானம் வழங்குறோம் அப்படின்னா ரத்தம் கொடுப்பதற்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்? பரிசோதனை செஞ்சாவே நோயை வந்து தடுத்துடலாம். இன்ஜெக்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ் டு பி ப்ரிவென்டட். மருந்துகளை ஊசி மூலம் ஏற்றுவதை என்ன பண்ணணும்? தடுக்கணும். நெக்ஸ்ட்டு ஹேவிங் சேஃப் அண்ட் ப்ரொடெக்டட் செக்ஸ், ஷேரிங்
phrases should be avoided. The hepatitis B vaccine offers excellent protection against HBV. The vaccine is safe and highly effective. என்னது ஹெப்பாடைட்டிஸ் பி தடுப்பு மருந்து வந்து சிறந்த முறையில் ஹெச்பிவிக்கு எதிராக செயலாற்றும். இந்த தடுப்பு மருந்து பாதுகாப்பாகவும் இருக்கும், நம்மளுக்கு சிறப்பாகவும் செயலாற்றும் மருந்தாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இம்யூனிசேஷன். இம்யூனிசேஷன் நோய் எதிர்ப்பு திறனூட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. நோய் இம்யூனிசேஷன் இஸ் எ ப்ராசஸ் ஆஃப் டெவலப்பிங் ரெசிஸ்டன்ட் டு இன்ஃபெக்ஷன்ஸ் by administration of antigens or antibodies. Incubation of vaccines into the body to prevent disease is called as vaccination. அப்படி வேக்சினேஷன் அது தடுப்பூசி போடுதல்னு சொல்லுவாங்க. நோய் எதிர்ப்பு திறனூட்டல் இம்யூனிசேஷன் இது அப்படின்னா என்ன அப்படின்னா ஆன்டிஜென்களையோ அல்லது ஆன்டிபாடி நோய் எதிர்ப்பு உயிர் பொருள் இருக்குல்ல அது வந்து ஒரு நோய்க்கு எதிரான தடுப்பினை ஏற்படுத்தும் செயல் தான் சொல்லுவாங்க. இன்குபேஷன் ஆஃப் வேக்சின்ஸ் இந்த பாடி ப்ரிவென்ட் டிசீஸ் சொல்லுவாங்க. ஆன்டிஜென்ஸ் அல்லது ஆன்டிபாடிஸை வந்து என்ன பண்ணுறோம் கொடுத்து அந்த நோய் நம்மளுக்கு ஏற்பட்ட நோயை என்ன பண்ணும் வராமல் தடுக்கிறதுக்காக கொடுக்கறது தான் என்னது அதை வந்து நம்ம உடலில் செலுத்தி அந்த தடுப்பு மருந்தை வந்து உடலில் செலுத்தி நோயினை தடுக்கும் செயல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் வேக்சினேஷன் தடுப்பூசி போடுதல்னு சொல்லுவாங்க. நோய் வர்றதுக்கு முன்னாடியே தடுத்துறது. One effective way of controlling the spread of infection is to strengthen the host defenses. This is accomplished by immunization, which is one of the cost-effective weapon of modern medicine. இந்த நோய் பரவானது எனது தடுப்பதில் ஒரு முக்கிய சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. இந்த நோயினை எதிர்க்கும் அளவிற்கு ஓம்புயிரை வலுவேற்றும். ஹோஸ்ட் டிஃபென்சஸ் பண்ணும். அதை நல்லா என்ன பண்ணணும் ஸ்ட்ரென்தன் பண்ணும், வலுவேற்றும். இந்த நிகழ்ச்சிக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு திறனூட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. இம்யூனிசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நோய் எதிர்ப்பு திறனூட்டல் நிறைவேற்றப்படுகிறது, அக்காம்ப்ளிஷ் பண்ணுறது நிறைவேற்றப்படுகிறது. விச் இஸ் ஒன் ஆஃப் த கோஸ்ட் எஃபெக்டிவ் வெப்பன் ஆஃப் மாடர்ன் மெடிசன். இதுதான் என்னது நவீன மருத்துவத்தில் செலவு மிக குறைந்த ஒரு சிறப்பான நோய் எதிர்க்கும் கருவியாக வந்து இது காணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. When a large proportion of a community is immunized against a disease, the rest of the people in the community are benefited because the disease does not spread. என்ன சொல்கிறாங்க இந்த கம்யூனிட்டி இந்த சமுதாயத்தில் லார்ஜ் ப்ரொப்போர்ஷன் இருக்குது, பெரும்பகுதியினர் இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு எதிராக ஒரு நோய் எதிர்ப்பு திறனூட்டல் இம்யூனைசைஸ்ட் பெற்று நம்ம வந்து அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த சமூகத்தில் மற்ற மக்களுக்கு இந்த நோயானது என்னது பரவாது. எல்லாரும் இதில் டஸ் நாட் ஸ்ப்ரெட், மற்றவங்களுக்கு இது பரவாது. ஓகே, நெக்ஸ்ட்டு வேக்சின்ஸ் அண்ட் இட் டைப்ஸ். தடுப்பூசி மருந்துகளும் அதோட வகைகளும் பார்க்கலாமா. Vaccines are preparation of living or killed microorganisms or their products used for prevention or treatment of disease. Vaccines are two types இருக்குது, live vaccines and killed vaccines. தடுப்பூசி மருந்துகள் அப்படிங்கிறது ஒரு லிவிங்னா என்னது உயிருள்ள அல்லது என்னது கில்டு மைக்ரோ ஆர்கானிஸ்லேருந்து அல்லது என்னது அவற்றின் ப்ராடக்ட்ஸ்னு என்னது அதோட விளைபொருள்கள் யூஸ்டு ஃபார் ப்ரிவென்ஸ் ஆர் ட்ரீட்மெண்ட். என்னது விளைபொருள்களின் உதவியுடன் அது நோயினை தடுக்கணும், அது சிகிச்சை அளிக்கப்படும் மூலமாகவும் என்ன பண்ணலாம் அது உருவாக்கப்படும் பொருள் தான் தடுப்பூசி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நோயை என்ன பண்ணுற உயிருள்ள அல்லது கொல்லப்பட்ட நுண்ணுயிர்களிடமிருந்து அல்லது அவற்றின் விளைபொருள்கள் ப்ராடக்ட்ஸ்லேருந்து அதோட உதவியுடனும் நோயினை வந்து என்னது தடுக்கிறதுக்காகவும் சிகிச்சை அளிக்கிறதுக்காகவும் உருவாக்கப்படும் ஒரு பொருள் தான் வேக்சின் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் டூ டைப்ஸ் இருக்குது, லிவ் வேக்சின்ஸ் அண்ட் கில்டு வேக்சின்ஸ்னு இருக்குது. உயிருள்ள தடுப்பூசி மருந்துகள், கொல்லப்பட்ட தடுப்பூசி மருந்துகள் டூ டைப்ஸ் இருக்குது. இப்போ லிவ் வேக்சின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா தே ஆர் ப்ரிப்பேர்டு ஃப்ரம் லிவிங் ஆர்கானிசம். எதிலிருந்து இது தயாரிக்கப்படுதுன்னா லிவிங் ஆர்கானிசம் தயாரிக்கப்படுகிறது. த பேத்தோஜன் இஸ் வீக்கண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். பேத்தோஜன் அது என்னது பேத்தோஜன் என்ன பண்ணுது வலுவிலக்க செய்யுது, அது பரப்பும் தன்மையை வலுவிலக்க செஞ்சிரும். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா பிசிஜி வேக்சின், ஓரல் போலியோ வேக்சின். Next, do you know the process of vaccination was introduced by எட்வர்ட் ஜென்னர். முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னா எட்வர்ட் ஜென்னர் அப்படிங்கிறவர் தான் தடுப்பூசியை வேக்சினேஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணார். அக்கார்டிங் டு த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்னன்னா WHO, ஜெனரியன் வேக்சினேஷன் ஹேஸ் எலிமினேட்டட் ஸ்மால் பாக்ஸ் டோட்டலி ஃப்ரம் த ஹியூமன் பாப்புலேஷன். என்னது உலக WHO அறிக்கையின்படி என்ன சொல்கிறாங்க மனித குலத்திற்கு இது இருந்த பெரியம்மை நோயானது ஜென்னர் தடுப்பூசி மூலம் ஜெனேரியன் என்னது வேக்சினேஷன் ஜென்னர் தடுப்பூசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தடுப்பூசி மூலமாக முழுவதுமாக அழிக்கப்பட்டுருச்சு, ஹியூமன் முழுவதுமாக
அளிக்கப்பட்டுருச்சு. இவர் கண்டுபிடிச்ச எட்வர்ட் ஜென்னர் கண்டுபிடிச்ச ஜெனேரியன் வேக்சினேஷன் மூலமாக அப்படின்னு உலக சுகாதாரம் சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட்டு கில்டு வேக்சின்ஸ் பார்க்கலாமா. மைக்ரோ பாக்டீரியா அல்லது வைரஸ் கில்டு பை ஹீட் ஆர் கெமிக்கல்ஸ் ஆர் கால்டு கில்டு ஆர் இன்ஆக்டிவேட்டட் வேக்சின்ஸ். ஒரு ஹீட் பண்ணுறதுனாலையோ ஒரு கெமிக்கல்ஸ் என்னது வேதிப்பொருளாலே என்ன பண்ணலாம், அந்த பாக்டீரியா வந்து கில் பண்ண முடியும். அதை தான் சொல்கிறாங்க inactivated vaccines. They require a primary dose followed by a subsequent booster dose. Example பார்த்தா typhoid vaccine, cholera vaccines, pertussis vaccines சொல்கிறாங்க. ஓகே, செயலிழக்கப்பட்ட தடுப்பூசி மருந்துகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் உருவாக்கப்படும் மருந்துகள் என்ன சொல்கிறாங்க, கொல்லப்பட்ட அல்லது செயலிழக்கப்பட்ட தடுப்பூசி மருந்துகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இவைகளை முதன்மையாக ஊட்டம் மற்றும் அதை தொடர்ந்து என்னது அடுத்தடுத்து வலுவூட்டமும் வழங்கப்பட வேண்டும். நெக்ஸ்ட்டு எடுத்துக்காட்டு டைஃபாய்டு ஊசி, டைஃபாய்டு வேக்சின், காலரா வேக்சின், காலரா தடுப்பூசி, பெர்டியூசஸ்னு இந்த கக்குவான் தடுப்பூசி, பெர்டியூசஸ் வேக்சினா கக்குவான் தடுப்பூசின்னு சொல்கிறாங்க. நோ யுவர் சயின்டிஸ்ட், இந்த சயின்டிஸ்ட் தெரியுமாமா, லூயிஸ் பாஸ்டியர் அப்படிங்கிறவர் இஸ் 18th century ஃப்ரெஞ்ச் கெமிஸ்ட் அண்டு மைக்ரோபயாலஜிஸ்ட். இவர் என்ன பண்ணி ஹீ காயின்ட் த டேர்ம் வேக்சின், தடுப்பூசி அப்படிங்கிற என்னது தடுப்பூசி அப்படிங்கிற நேம் வந்து டேர்முக்கு வேக்சின் அப்படிங்கிற டேர்மு காயின் பண்ணியிருக்காரு. பாஸ்டியர் டெவலப்டு வேக்சின் அகைன்ஸ்ட் சிக்கன் பாக்ஸ், காலரா, ஆந்த்ராக்ஸ். இவர் என்ன பண்ணி எதை டெவலப் பண்ணியிருக்காரு, காலரா, ஆந்த்ராக்ஸ் மற்றும் பிற நோய்களுக்கு மருந்தை இவர் உருவாக்கியிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட்டு இம்யூனைசேஷன் ஷெட்யூல் பார்க்கலாமா. இதோட அட்டவணை எப்படி இருக்குன்னு, த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இன் த இயர் 1970 has given a schedule of immunization for children. The schedule is carried out in almost all countries. இங்கே டேபிளில் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து இங்கே டேபிளில் கொடுத்துருக்காங்கம்மா. ஃபஸ்ட் நம்ம இதை பார்க்கலாம். பிசிஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கலாம். குழந்தைகள் வந்து என்னது தொற்று நோயிலிருந்து பாதுகாப்பதற்காக என்னது எந்த வயது குழந்தைக்கு எந்த தடுப்பு மருந்தை கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் 1970 இது உருவாக்கியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு பிசிஜி அப்படிங்கிறது என்னென்னா பேசிலஸ் கால்மேட்டு குயிரின், அப்படி இது வந்து திஸ் வாஸ் ப்ரிப்பேர்டு பை 2 ஃப்ரெஞ்ச் ஒர்க்கர்ஸ். யாருனால 2 ஃப்ரெஞ்ச் ஒர்க்கர்ஸ் எப்படி அப்படின்னா கால்மேட்டே அண்டு குயிரின் அப்படிங்கிற பிரான்ஸ் நாட்டு ஊழியர்களாக இது வந்து என்னது ஃப்ரான்ச் ஒர்க்கர்ஸ்னால இது வந்து கண்டுபிடிக்கப்பட்டது, ப்ரிப்பேர் பண்ணப்பட்டது. த பேசிலை ஆர் வீக்கண்ட் அண்ட் யூஸ்டு ஃபார் இம்யூனைசேஷன் அகெயின்ஸ்ட் டியூபர்குலோசிஸ். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 13 ஆண்டுகள் முடிவு 1908 1921 இந்த காலகட்டத்தில் இது முடிவில் என்ன உருவாக்கப்பட்டது, இந்த பேசிலஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா வலு குறைக்கப்பட்டு காச நோய்க்கு எதிரான என்னது நோய் தடுப்பு திறனூட்டில் இருக்குது. அகெயின்ஸ்ட் டியூபர்குலோசிஸ்க்கு எதிராக இருக்குது. ஓகே, அதுக்காக நான் வந்து பிசிஜி தடுப்பூசி போடுறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு டிபிடி ட்ரிப்பிள் வேக்சின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, 3 நோய் தடுப்பு. இட் இஸ் கம்பைன்டு வேக்சின்ஸ். இது வந்து என்னது ஒரு கூட்டு தடுப்பு மருந்துன்னு சொல்லுவாங்க. ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா எதுக்கு அகெயின்ஸ்ட்னா டிப்தீரியா அப்படிங்கிற தொண்டை அடைப்பான் அப்படிங்கிற டிசீஸ்க்கும், அதாவது பெர்டியூசிஸ் அப்படின்னா ஹூப்பிங் காஃப் கக்குவான் இருமலுக்கும், மற்றும் என்னது டெட்டனஸ் அப்படின்னா என்னது போன்ற 3 நோய்களுக்கும் என்னது இது வந்து கூட்டு மருந்தாக கம்பைன் வேக்சினா இது வந்து நம்மளுக்கு பயன்படுது. நெக்ஸ்ட்டு எம்எம்ஆர் வந்து மம்ஸ், மீசேல்ஸ், ரியூபெல்லா வேக்சின் கிவ்ஸ் ப்ரொடெக்ட்ஸ் அகெயின்ஸ்ட் வைரல் இன்ஃபெக்ஷன். மம்ஸ்னால் என்னது பொண்ணுக்கு வீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மீசேல்ஸ்னால் தட்டம்மை. நெக்ஸ்ட்டு ரூபெல்லா அப்படிங்கிற வேக்சின்ஸ் வந்து எதுக்காக கொடுக்குறாங்க, எது பாதுகாப்பதற்கு வைரஸ் தாக்கத்திற்கு எதிரான பாதுகாப்பை நம்மளுக்கு அளிக்குது. நெக்ஸ்ட்டு டிடின்னு என்னது, இது டுவெல் ஆன்டிஜன், இரட்டை ஆன்டிஜன் அல்லது என்னது கம்பைன்டு ஆன்டிஜன் சொல்லுவாங்க. இட் கிவ்ஸ் இது எது ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நம்மளை டிப்தீரியா அண்ட் டெட்டனஸ்லேருந்து நம்மளை பாதுகாப்பதற்காக இது டிடி அப்படிங்கிற வேக்சின்ஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க. டிடி அப்படிங்கிறது என்னது டெட்டனஸ் டாக்ஸாய்டு. இது டெட்டனஸ் பாக்டீரியாவில் ஒரு நச்சு. நெக்ஸ்ட்டு டிஏபி அப்படின்னு கொடுத்துருக்கேன். டிஏபின்னா என்னது கம்பைன்ட் வேக்சின் ஃபார் டைஃபாய்டுக்காக பேராடைஃபி ஏ மற்றும் பேராடைஃபி பி போன்ற நோய்களுக்கு என்னது தடுப்பு மருந்தாக இதை வந்து நம்ம
பயன்படுத்துகிறோம். நெக்ஸ்ட் இந்த இம்யூனேஷன் ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க பாருமா, தடுப்பூசி அட்டவணை. ஃபஸ்ட்டு ஏஜ் நியூ பார்ன் பிறக்கிற குழந்தைங்களுக்கு பிசிஜி வேக்சின் போடுவாங்க, ஃபஸ்ட் டோஸ். அடுத்து 15 டேஸில் என்ன பண்ணுவாங்க, ஓரல் போலியோ சொட்டு மருந்து ஃபஸ்ட் டோஸ் கொடுப்பாங்க. 6th வீக்கில் பார்த்தோம் அப்படின்னா டிபிடி அண்டு போலியோ ஃபஸ்ட் டோஸ் அப்படி கொடுப்பாங்க. 10th வீக் 10வது வாரத்தில் டிபிடி அண்டு போலியோ கொடுப்பாங்க, ஃபஸ்ட் டோஸ் கொடுப்பாங்க. 14th வீக்கில் டிபிடி அண்டு போலியோ திருப்பியும் ஃபஸ்ட் டோஸ் கொடுப்பாங்க. 9 to 12 months ஆன பேபிக்கு என்ன பண்ணுவாங்க, மீசேல்ஸ் அப்படிங்கிற ஃபஸ்ட் டோஸ் வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு 18 to 24 monthஸில் என்ன கொடுத்துருப்பாங்க, வேக்சின்ஸ் தடுப்பூசி டிபிடி அண்டு போலியோ ஃபஸ்ட் டோஸ். 15 months 2 years சில்ட்ரனுக்கு என்ன பண்ணுவாங்க, எம்எம்ஆர் அப்படிங்கிற வேக்சின் கொடுப்பாங்கம்மா. டோசேஜ் வந்து ஃபஸ்ட் டோஸ். 2 to 3 years சில்ட்ரனுக்கு டிஏபி அப்படிங்கிற வேக்சின்ஸ் கொடுப்பாங்க. இதோட டோசேஜ் பார்த்தோம் அப்படின்னா 2 doses at 1 month கேப்பில் வந்து இதை கொடுப்பாங்க. 1 month கேப்பில் 2 டைம் கொடுப்பாங்க. 2 ஓட்டங்க 1 மாத கேப்பில் கொடுப்பாங்க. 4 to 6 yearsல பார்த்தோம் அப்படின்னா டிடி அண்டு போலியோ அப்படிங்கிற வேக்சின்ஸ் கொடுப்பாங்க. இது செகண்ட் பூஸ்டர், 2வது தடுப்போட செகண்ட் டைம். 10 வயசு ஆனோடனே குழந்தைங்களுக்கு 10 வயது குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, வேக்சின்ஸ் வந்து டிடி அண்டு டிஏபி கொடுப்பாங்க. இது ஃபஸ்ட் டோஸு. செகண்ட் பூஸ்டர் எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா 16 வயசில் டிடி அண்டு டிஏபி அப்படிங்கிற வேக்சின்ஸ் வந்து செகண்ட் பூஸ்டர்ஸில் கொடுப்பாங்க. இது வந்து ரொம்ப அவசியம், தடுப்பூசி வந்து ரொம்ப அவசியம், அனைவரும் போடணும்னு சொல்லி கவர்மெண்ட்டே நம்மளுக்கு அறிவுறுத்தும். ஓகேவா, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு 3 வீடியோஸ் போட்டாச்சுமா இந்த லெசனில். நீங்கள் எங்கள் சேனல் தொடர்ச்சியாக பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.